தமிழகத்தில் 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்கக்கூடாது என்று தொடரப்பட்ட வழக்கில் 3 வாரத்தில் அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு தமிழக சட்டசபையில் 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபானம் விற்கக்கூடாது என்று கொண்டுவரப்பட்ட சட்ட விதி தற்போது அமல்படுத்தப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் கூட மது பழக்கத்திற்கு ஆளாகி டாஸ்மாக் கடைக்கே வந்து மது வாங்கி அருந்தும் அவல நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு மதுபான விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்றும் மதுபான கடைகளில் இது தொடர்பான அறிவிப்பை ஒட்ட வேண்டும் என்றும் வக்கீல் பாலு பொதுநல மனு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு வெள்ளியன்று தலைமை நீதிபதி அகர்வால் மற்றும் சத்யநாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கை விசாரணை செய்த நீதிபதிகள் வரும் அக்டோபர் 9ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் மதுக்கடை இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.